மோனி என்னங்க மணி 9ஆகுதுமா. 9 மணிக்கு வர சொன்னாங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆனுவல் டேக்கு? ஏங்க நானும் இதை பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாதாம் ஊற வச்சுட்டேன். சரி ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்குது, பாதாம் பிஸ்தா முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கான்னு சுடுதண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். சத்துமா வாட்டர் பாட்டில் கழுவி வச்சுட்டேன். தண்ணியில் கொதிக்க வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு போட ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். அவங்களோட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் டயப்பர்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். நானும் காலேருந்து செஞ்சுட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கீங்க. சரிம்மா சரிம்மா, ஓகே சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். ஓகே ஓகே. டிஃபன் கொடுத்துட்டாலே டிஃபன் வேலை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரெஸ் பண்ணி கொடுத்து போய் நான் டக்குன்னு குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே சீக்கிரம் வா. என்னடா குழந்தைங்களை குளிப்பாட்டிட்டீங்களா? ஆயிடுச்சு, குளிப்பாட்டிட்டேன் ரெண்டு பேரும். சரி சரி டிஃபன் உட்காருங்க, கஞ்சி ரெடி. சீக்கிரம் சீக்கிரம் வா. ரெடி பண்ணிடுறேன். முனி ஆனுவல் டே டிக்கெட் எடுத்து வச்சிட்டியா? சர்டிஃபிகேட் விட்டு வந்த மாதிரி ஸ்கூல்ல. ஏங்க இங்க பாருங்க திறந்து. இக்கி நீயே ரெடி ஆயிட்டியா? ஏய் பிரது பர்ஷித் நீங்க தாண்டா இன்னும் ரெடி ஆகணும். வாங்க வாங்க சாப்பிடலாம். அக்கா ரெடி ஆயிட்டு வந்துட்டா பாரு. கரெக்டா தான் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் ஞாபகமா. ஏன்னா என்ட்ரி டிக்கெட் இருந்தா உள்ளே விடுவாங்களாம். என்னங்க இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவரா இல்ல? நம்ம ஸ்கூல்ல, நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூல்ல நம்ம பசங்க ப்ரோக்ராம் நமக்கே டிக்கெட் தராங்கல்ல, நம்மளே டிக்கெட் இருந்தாதான் உள்ள விடுவேன்ட்டாங்க பாத்தீங்களா. ஒரு ஃபேமிலிக்கு 4 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. பர்ஷித் நீதான் இப்ப லேட்டா சாப்பிட்றப்பா, சீக்கிரம் ரெடி ஆகு. இந்த சைடு பிரத்து குட்டிக்கு மேக்கப் நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா மகாக்கா தான் மேக்கப் பண்ணுறாங்க. அவங்க வந்து அக்கா நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் ரெடி ஆகுங்கன்னு சொன்னாங்க. கையெடுத்து கும்பிட்டுட்டு அம்மா டைம் ஆகிடுச்சி, நீ என்ன தோணுதோ எப்படி ரெடி பண்ணணுமோ குழந்தைங்கள ரெடி பண்ணுமா, நான் போயிட்டு குளிச்சுட்டு நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்ட்டு ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் அவளே வந்து அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு குழந்தைய. பிரதிஷா காட்ட மாட்டான்னு நினச்சா பொறுமையாக அவ்வளோ நேரம் மேக்கப் பண்ணிக்கிட்டா. இந்த குழந்தைங்க வந்து எவ்வளோ அதுங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் ஐ ஷேடோலாம் பார்க்கும்போது ஒரு ஆசை வந்துடுது. பொறுமையாக இங்கே பரிஷித் ரெடி ஆகிட்டார். பிரதீக்ஷா ரெடி ஆனோன்னு கண்ணாடியில் அவளே ரசித்து ஒரு கலரையும் பார்க்குறா. கம்பலெல்லாம் ஆட்டி ஆட்டி பார்த்தா ஆடுதானே. எனக்கு ஒரு காமெடியாக இருக்குது, ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தது. பரிஷித் பாய்ஸ்க்கு அவ்வளோ காஸ்டியூம் மேக்கப் கிடையாது, இருந்தாலுமே அந்த ஒரு ட்ரெஸ்ஸே அவர் க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டார். அவனும் ஒரு சைடு அவனை ரசித்து பார்த்துட்டு இருந்தான். இந்த குட்டிசிங்களை பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஏன்னா ஃபஸ்ட்டு ஆனுவல் டே டான்ஸ் 1 மந்த் ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்தாங்க, எப்படி ஆட போகிறாங்க ஸ்டேஜில் அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டேக்கு பரிஷித் வந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான், ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கவே இல்லை. அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையாக நாங்களும் எடுத்து சொல்லியிருந்தோம். நாங்களும் சின்மயா ஹெரிட்டேஜ் ஏசி ஹால் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஆனுவல் டேக்கு கோரியோகிராஃப் வச்சு மாஸ்டர் வச்சு ப்ராக்டிஸ் லிட்டில் பெரி ஸ்கூல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப எஃபர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனுவல் டே ட்ரெஸ் காஸ்டியூமுக்கு கோரியோகிராஃப்க்கு ஹாலுக்கு தான் ஆனுவல் டே ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்க. மற்றபடி மேக்கப் செட்டு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போனோம். ஒரு வழியாக நாங்களும் 10 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். ப்ரோக்ராம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. வெளியில் வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு இருந்தாங்க. இமீடியட்டாக எடுத்து தர பிரிண்ட், அதுக்காக க்யூ நிற்குதுங்க.